சட்ட ஒழுங்கு இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டியில் ஒரு பெண் 10 வயசு மதிக்கத்தக்க பெண் நடந்துட்டு போகுது. அப்படியே பின்னாடி ஒரு ஆண் போய் அந்த பெண்ணை அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுவரை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அதே மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பட்டி பகுதியில் இன்னைக்கு ஒரு சிறுமிய இப்படி பாலியல் நடந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட மோசமான அவல ஆட்சி தொடர வேணுமா? அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா போத, கஞ்சா விற்காத இடமே இல்லை. எல்லா பகுதியிலும் கஞ்சா விற்குது. இந்த மாவட்டத்தில் கூட நாகப்பட்டினத்தில் 150 கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை பிடித்ததா பத்திரிகை செய்தி. இப்படி போதை பொருள் நிறைந்த மாநிலம், அதை ஆளுகின்ற ஆட்சி தேவையா? இந்த போதைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்தில் பார்க்கிறோம். பல முறை சட்டமன்றத்தில் இது குறித்து பேசினேன், ஊடகத்தின் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம். ஆனால் செவடங்காதில் சங்குதுற மாதிரி இந்த அரசாங்கம் எதுவுமே கவலைப்பட்டுக்கல. அதனால போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி அந்த போதைக்கு மக்கள் எல்லாம் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இப்பதான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொன்னது? முதலமைச்சர் சொல்றாரு, போதையின் பாதையில் செல்லாதீர் அப்படின்னு தொலைக்காட்சியில் சொல்றாரு. ஏப்பா, நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா இப்படி விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேணுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.